ஒவ்வொரு இந்துவும் வெக்கி தலைகுனிகிற அளவுக்கு தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் இவர்கள் எடுத்தார்கள்? அப்பொழுது இவர்கள் யாரின் கைக்கூலிகள் என்று சற்று சிந்திக்கும். உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ரிப்போர்ட்டுகள்லயே நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் பற்றியே அவங்க பட்டியலிடாமல் ஏன் மறைத்தார்கள்? யூபிஏ உசாமா பின் லாடன் என்ற உலகறிந்த பயங்கரவாதியை உசாமா ஜி என்று அழைத்த கட்சி எது? பாராளுமன்றத்தை பிடிங்கி எறிந்து விடுவேன்னு சொல்லிட்டு காக்ரோச்சோட ஒருத்தன் பேசிக்கிட்டே பேரணியில போனானே, அவன் அப்படிப்பட்ட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லும் போது இவர்களின் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கும், சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும்? இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை மதத்தின் பேரை வைத்துக் கொண்டு பேப்பரை நடத்தினால் போதாது. அந்த பெரும்பான்மை சமூகத்தின் தேவைகளை, அக்கறைகளை கொஞ்சமாவது பிரதிபலிக்கும் வண்ணம், அதுக்கண்டு மற்ற சமூகத்தை நீங்க சாடுங்க, இல்ல அதை குறைத்து மதிப்பிடுங்க, இல்ல அவர்கள் மீது வன்மம் காட்டுங்கன்னு சொல்ல, அதுக்கண்டு பெரும்பான்மை சமூகத்தை கொச்சப்படுத்தாதீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்தியாவை ஆளுவது இந்திய பாராளுமன்றம் அல்ல, இந்திய எம்பிக்கள் அல்ல. இந்தியாவை ஆளுவது கடவுளான பரலோகத்தில் இருக்கும் பரமபிதான இயேசு என்று பேசுவது தவறு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் சார் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். நீங்க இந்த கரப்பான்கள் பத்தி பேசுனீங்க. அதே நேரத்துல இந்த ஏதோ திமாகி நக்சல்ஸ் ஜனதா பார்ட்டின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது தப்பு இல்ல. E20 ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சாங்க, திமாகி நக்சல் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கிட்டுமே. இது நிறைய கட்சிகள் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற கட்சிகள் இந்தியாலேயே இருக்கு. ஒரு பர்பஸ்க்காக ஹோம் மினிஸ்ட்ரியோட டேட்டா எடுத்து, யூபிஏ காலகட்டத்துல வந்த டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு, ஹோம் மினிஸ்ட்ரியோட டேட்டா அவங்க அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்வாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்குற ரிப்போர்ட், அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தா 2008-2009 ஆண்டுக்கான உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையே வெளியிடல. தெரியுமா? 2008 என்ன நடந்தது? 11 குண்டு வெடிப்புகள் இன்க்ளூடிங் மும்பை தாக்குதல். அப்ப எதை மறைக்கிறதுக்கு நீங்க ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிடல ரிப்போர்ட்? அப்ப ஹோம் மினிஸ்டரா இருந்த நபர் யாரு? சிவராஜ் பட்டேல். அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் ஆனவர் தானே வெளியிட்டு இருக்கணும். 9க்கெல்லாம் யார் ஹோம் மினிஸ்டர் ஆனாரு? திரு ப. சிதம்பரம். அவர் வெளியிட்டு இருக்கணுமா? வெளியிட்டு இருக்க கூடாதா? ரிப்போர்ட்டே இல்லைங்க, அதை பத்தியே இல்ல. சரி, அதை பத்தி இல்லைன்னா போகுது. ஆனுவல் ரிப்போர்ட்ல அதை பத்தியே பேசவே இல்லை. சரி, அதை பத்தி இல்லைன்னா போகுது. சம்ஜோதா பிளாஸ்ட் ஒன்று நடந்தது 2006-7 அந்த டைம் காலகட்டத்துல. அதை இந்து அமைப்புகள் செய்தார்கள் என்று லஷ்கர்-இ-தொய்பா செய்த குண்டுவெடிப்பை இந்து அமைப்புகள் மீது போட்டு அது கோர்ட் வரைக்கும் சென்று இன்று அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட ஷாத்வி பிரக்யா, அசிமானந்த் பிளஸ் இன்று பிரிகேடியர் அன்று கர்னல் ஸ்ரீகாந்த் புரோஹித் உட்பட எல்லாரையும் என்ன மாதிரி டார்ச்சர் செஞ்சாங்க, என்ன மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க, என்ன மாதிரி கலங்கப்படுத்தினாங்க. ஒவ்வொரு இந்துவும் வெக்கி தலைகுனிகிற அளவுக்கு தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் இவர்கள் எடுத்தார்கள்? அப்பொழுது இவர்கள் யாரின் கைக்கூலிகள் என்று சற்று சிந்திக்கும். எதுக்கு அந்த ரிப்போர்ட் அந்த சம்ஜோதா பிளாஸ்ட யார் பண்ணாங்க, அந்த ஏன் மறைச்சாங்க? பாகிஸ்தான் பண்ணதை. ஆரிஃப் கஸ்மானின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்இடி ஆபரேட்டிவ் தான் அந்த தாக்குதலே பண்ணவன். அதையே மறைச்சாங்க. ஹோம் மினிஸ்டர் ரிப்போர்ட்டே இல்லையே அதை பத்தி. இது மாதிரி யூபிஏ காலகட்டத்துல சங்கட் மோச்சன் டெம்பிள்ல ஒரு எல்இடி அட்டாக் நடந்தது, சூசைட் அட்டாக். அதை பத்தி ஹோம் மினிஸ்டர் ரிப்போர்ட்ல இல்ல. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ரிப்போர்ட்டுகள்லயே நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் பற்றியே அவங்க பட்டியலிடாமல் ஏன் மறைத்தார்கள்? யூபிஏ உலகம் அறிந்த விஷயங்களையே ஏன் மறைத்தார்கள்? மும்பை அட்டாக் நடந்த 3வது மாசத்துக்கெல்லாம் 26/11 RSS சாஜிஷ், அதாவது 26/11 RSS நாச வேலைன்னு சொல்லிட்டு புக்கை யார் வெளியிட்டா? அன்னைக்கு காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி அந்த திரு திக்விஜய் சிங் அவர்கள் அதுல ஏன் பங்கேற்றாரு? உசாமா பின் லாடன் என்ற உலகறிந்த பயங்கரவாதியை உசாமா ஜி என்று அழைத்த கட்சி எது? 26/11 அந்த காலகட்டத்துல இந்தியா மீது அவ்வளவு பெரிய தாக்குதல் செய்த பாகிஸ்தானுக்கு அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக அடுத்த வருடம் அவர்களுக்கு வெள்ளம் வந்தால் $26 மில்லியன் நிதியுதவி கொடுத்தது யாரு? பேரிடர் காலத்தில் உதவி பண்றோம்ட்டு என்ன மனிதாபிமான? இந்திய மனிதர்களை கொன்று விட்டு அது பேர் அவங்களுக்கு யார் நம்மளை கொண்டானோ அவனுக்கு போய் காசு கொடுக்கறது அது மனிதாபிமானமா?
இவங்களை என்ன சொல்லுவீங்க? இவங்களை என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் கேட்டதுக்கான பதில் இவங்களை திமாகி நக்சல் சொல்லாம என்ன சொல்லுவீங்க? ஆர்டிகல் 370 எடுக்கும் போது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்ச கட்சிகள் இது. இன்னைக்கு உமர் அப்துல்லா அங்க நேற்று சொல்றாரு, ஜம்மு காஷ்மீர் அதாவது யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் கோடிட்டு சொல்க யூனியன் பிரதேசம், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மைய பகுதி ஸ்ரீநகர்ல நம்மளோட தேசிய கொடியை பறக்க முடியாத பறக்க கூடாது என்ற ஒரு காலம் போய் இன்னைக்கு தேசிய கொடிக்கு ஆதரவாக இன்னைக்கு பேரணி நடக்குது. இன்னைக்கு தேசிய கொடியை அங்க நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம். அதை ஏத்த போனதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பல்வேறு தலைவர்களும் அன்று கைது செய்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? மோடி உட்பட, இன்று இருக்கும் பிரதமர் உட்பட. இவர்களை என்னன்னு சொல்றது? திமாகி நக்சல் சொல்லாம. சரி, திமாகி நக்சல் இல்லைன்னா இவர்கள் காலகட்டத்தில் 3 ஆண்டுகளை நக்சலிசத்தை நாங்கள் அகற்றி காட்டுவோம் என்று சொன்ன ப. சிதம்பரத்தால் எத்தனை மாவட்டங்கள்ல இருந்து நக்சலிசத்தை ஒழிக்க முடிஞ்சது? பாராளுமன்றத்தை பிடுங்கி எறிந்து விடுவேன்னு சொல்லிட்டு காக்ரோச்சோட ஒருத்தன் பேசிக்கிட்டே பேரணியில போனானே, அவன் அப்படிப்பட்ட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லும் போது இவர்களின் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கணும்? சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கணும்? ராடிக்கல் ரிவ்யூன்னு ஒரு மேகசினோட அவர் 2 நபர்கள் லயலா கல்லூரி படிக்கும் போது ராடிக்கல் ரிவ்யூ என்ற ஒரு மேகசினுக்கு அதுல மாணவர்களாக இருக்கும் போதே, அவர் கல்லூரி பருவத்தில் இருக்கும் போதே அந்த மேகசினின் அந்த பிரசுரத்தை வெளியிட்டவர்கள் யார்? சற்றே வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்க்கவும், பல பேருக்கு புரியும். ஒருத்தர் சந்துக்கு சம்பந்தப்பட்டவர், அதுல சந்து நாளிதழ், சந்து பொந்து, சைனாவோட பந்து அப்படின்னு இருப்பாரு. அவர் சைஸ் அப்படிதான் இருக்கும், தலையோட சைஸ். பேரை சொல்லி நான் விரும்பவில்லை, ஏனென்றால் நான் வணங்கும் எல்லாம் அல்ல அந்த இறைவனின் பேரை அவருக்கு வச்சுட்டாங்க அவங்க குடும்பத்துல. அதனால அதை உச்சரிக்க கூட அந்த நபருக்கு அந்த பேர் வச்சதுக்காக, அதை ஒரு தப்பான நபருக்கு வைத்ததுக்காக அந்த பேரை சொல்லி உச்சரித்தால் அவருக்கு புண்ணியம் போய் சேர்ந்துரும் சொல்லிட்டு நான் சொல்றது இல்லை. இதனால்தான் இவங்க எல்லாம் திமாகி நக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது. மூளை அளவுல அவங்க இந்தியா என்ற ஒரு விஷயம் இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா என்பதே 1947 அப்புறம் தான் உருவாச்சு என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள். அதற்கு முன்னாடி பாரதம் என்ற ஒரு நாடு இருந்தது. இந்த நாட்டின் பேர் பரதவர்ஷா, இந்த பகுதியின் பேர் பரத கண்டம், நம்ம வசிக்கிற பகுதியின் பேர் ஜம்புத்வீபம் அப்படின்னு அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள். இந்த நாடு வெள்ளையர்கள் வெளியேறியதனால் இந்த நாடு உருவானது என்று நினைப்பில் வாழ்பவர்கள், கட்சியை முன்வைத்து நாட்டின் பேரை பின்வைத்து கொண்ட எண்ணம் கொண்டவர்கள். கட்சி பேர் முன்ன இருக்கும். உதாரணத்துக்கு காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அது பேரு தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க அவங்கள. பிஜேபி, இந்தியான்னு வராட்டி கூட அரசியல் சாசன சட்டத்திலேயே என்ன சொல்லியிருக்கு? இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா என்று அழைக்கக்கூடிய பாரதம், நம் நாட்டோட உண்மையான பேர் பாரத் தான், இந்தியா இல்லை. அதனால்தான் இந்தியா தட் இஸ் பாரத். அந்த பாரத் என்ற அந்த பேரை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா பார்ட்டி. ஆனா ஒரு கட்சி இருக்கு, கட்சி பேர் முன்னாடி இருக்கும், நாட்டு பேர் பின்னாடி இருக்கும். எந்த கட்சி சொல்லுங்க பார்க்கலாம்? தேசிய கட்சின்னு சொல்லிப்பாங்க அவங்க. அப்புறம் சிபிஐஎம், அவ்வளவுதான் சார், வேற எதுவும் தெரியாது சார். எம்எல், மாவோயிஸ்ட் லெனினிஸ்ட். 62 போர்ல ரத்தம் கொடுக்க கூடாது சொன்னவங்க யாரு? பாராளுமன்றத்தை பிடுங்கி எடுத்துடுவோம், அதை உடைத்திடுவோம், தகர்த்திடுவோம் சொல்லும் போது எப்பயுமே ஒரு போராட்ட களமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் யாரு? இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராகவும் சில ஆக்கப்பூர்வமான நாட்டில் இருக்க வேண்டிய முடிவுகளுக்கு எதிராகவும் யார் துணை நிற்கிறார்கள்? நக்சல்கள் கோர்ட்ல கேஸ் சந்திக்கும் போது அவர்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு யார் போய் கோர்ட்ல வாதாடுறா? சைனா இந்தியா மீது படையெடுப்ப, அதாவது டோக்லாம்ல ஆகட்டும், இல்ல கல்வான்ல நமது வீரர்கள் சந்தோஷ்குமார் உட்பட பல்வேறு பேர் உயிர் தியாகம் செய்தப்போ, அப்போ கரெக்டா 1 மாசத்துக்கெல்லாம் சைனாவோட அரசை பத்தி ஓப்பனா அவங்க பேப்பர்ல ஆடு போட்டுக்கிட்ட நபர்கள் யாரு? அதை சப்போர்ட் பண்ணி, சைனாவை சப்போர்ட் பண்ணி. இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை மதத்தின் பேரை வைத்துக் கொண்டு பேப்பரை நடத்தினால் போதாது. அந்த பெரும்பான்மை சமூகத்தின் தேவைகளை, அக்கறைகளை கொஞ்சமாவது பிரதிபலிக்கும் வண்ணம், அதுக்கண்டு மற்ற சமூகத்தை நீங்க சாடுங்க, இல்ல அதை குறைத்து மதிப்பிடுங்க, இல்ல அவர்கள் மீது வன்மம் காக்குங்கன்னு சொல்லல. அதுக்கண்டு பெரும்பான்மை சமூகத்தை கொச்சப்படுத்தாதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு.
ஐ டோன்ட் பிலீவ் இன். எனக்கு வந்து மத்த இறை தூதர்களையோ இல்ல மற்றவர்கள் நம்பிக்கைகளோ கொச்சைப்படுத்துவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை நான் ஆதரவும் கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட பேச்சுக்கு. அதை பத்தி எனக்கு பெருசா விருப்பமும் இல்லை. அப்படி பேசுறவங்கள வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் நான் கருதுவேன். அதே சமயத்துல இங்க இருக்கிற பெரும்பான்மை மதத்தை எதிர்த்து பேசினாலோ, இங்க இருக்கும் பெரும்பான்மை மதத்தை வந்து நீ வீட்டுக்குள்ள வச்சுட்டு வான்னு சொன்னாலோ சொல்றவங்க இருக்காங்கல்ல, வீட்டுல பூட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்பவர்களையும் நான் எதிர்ப்பேன். மற்றவர்கள் அவர்கள் மதத்தை வெளிப்படையாக அவர்கள் நாங்கள் யார் என்று காட்டிக்கொள்ளும் போது, நான் யார் என்று நீங்கள் யார் என்று நீங்க காட்டிக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான செயல் அல்ல. அரசுக்கு தான் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு கடவுளுக்கும் பணிந்தவர்களாக இருக்கக்கூடாது. The government is irreligious. அவர்களுக்கு மதம் இல்லை, அரசாங்கத்துக்கு மதம் இல்லை. ஆனால் அந்தந்த குடிமகன் கடவுளை நம்பலாம், அவர்களுக்கு பிடித்த கடவுளை நம்பலாம், மற்ற மதத்தின் கடவுள்களையும் அவர்கள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா நிராகரிக்கிறேன் என்ற பேர்ல வன்மத்தை தோன்றக்கூடாது. உதாரணத்துக்கு இந்தியாவை ஆளுவது இந்திய பாராளுமன்றம் அல்ல, இந்திய எம்பிக்கள் அல்ல, இந்தியாவை ஆளுவது கடவுளான பரலோகத்தில் இருக்கும் பரமபிதான இயேசு என்று பேசுவது தவறு. அப்போ இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சாகத்தான் இதை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட நபர்களை சட்ட ரீதியாக தண்டிக்கணுமா, தண்டிக்க கூடாது? கண்டிப்பா தண்டிக்கணும். நான் சொல்றது, நீங்க உங்க மதத்தை பத்தி நீங்க என்ன வேணாலும் சூளுரை பரப்புரை எல்லாம் கூறுங்க. உங்க மதத்தை பரப்புறதுக்கு யாரும் தடை சொல்லல. ஆனா இந்திய பாராளுமன்றத்தை கொச்சைப்படுத்துற விதமாகவும், இந்திய அரசை கொச்சைப்படுத்தும் விதமாகவும், இந்தியாவோட பாராளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டம் ஏற்றக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் நமது யார் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அங்க அமைச்சு வச்சிருக்கோம் பிரதிநிதிகளாக, மக்கள் பிரதிநிதிகளை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசினால் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சு, இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான பேச்சு. அப்படிப்பட்ட நபரை அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் தவறு செய்தார் என்றதை நம்ம நினைக்கணும். ஏன் அவங்க மேல சட்டம் பாய மாட்டேங்குது? அப்படி பேசினா சரியா? தவறு இல்லையா? தவறுதான். சரி, உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு மதத்தின் பேரால் செஃப்ரான் டெரர், இந்து டெரர் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்த இந்தியாவின் உள்துறை மந்திரி யார் என்பதை நீங்களே கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. மதத்துக்கு தீவிரவாத சாயம் பூசுவது எப்படி சரி? தீவிரவாதிய பாருங்கன்னு மத்த மதத்துக்கு சொல்லும் போது, அப்ப இந்து மதத்துக்கு மாத்திரம் தீவிரவாதின்னு சொல்றது வந்து அது எதனால் அந்த பிம்பத்தை கட்டி அமைக்க முயற்சித்தார்கள்? அப்ப ஹிந்துன்றவன் வந்து வெளிப்படையா அவன் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணோட்டத்தோட தானே இது மாதிரியான ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைச்சாங்க. பொய்களையே ஆதாரமாக கொண்டு புனைப்பால் ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு தானே இந்து தீவிரவாதம் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்று நீதிமன்றங்களே அதை தவிடுபடி ஆக்கிய பிற்பாடும் சாவர்கார தப்பு சொல்றது, கோட்ஸே பிஜேபி காரர்னு சொல்றது. பிஜேபி வந்து 1980. கோட்ஸேக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? சரி, இவங்களெல்லாம் தப்பு சொல்றாங்களே, நேதாஜிய முதல் பிரதமர்னு ஏத்துக்கிட்டுமே. ஏன்னா வெள்ளைக்காரன் துரத்தி அடிச்சு முதல்ல அண்டமான் நிக்கோபார் தீவுல இந்திய திருக்கொடிய நாட்டி வெள்ளைக்காரனுக்கு வந்து அவனுக்கும் வந்து தோல்வி என்றத என்ன என்று கத்து கொடுத்த நேதாஜியை இந்திய முதல் பிரதமரா இவங்க ஏத்துக்கொள்ளணும் பார்க்கலாம். ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? பிரிட்டனின் போர் குற்றவாளின்ட்டு நேதாஜியை அழைத்த கட்சி அது. அவர் பேர்ல முக்கியமான தெருவுகளுக்கும் இல்ல முக்கியமான சாலைகளுக்கும் பேர் வைத்தா பார்த்தாது சார். உதாரணத்துக்கு பாரிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரோடு, அதாவது பிஸியஸ்ட் ரோடு அது, இந்த வணிகம் அதிகம் நடத்தக்கூடிய பகுதி அது, ட்ரேடு கமர்ஷியல் ஏரியா, என்எஸ்சி போஸ் ரோடு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு. கல்கட்டாலையும் இருக்கு, டெல்லியிலயும் இருக்கு, பாம்பேலயும் இருக்கு. எல்லா ஊர்லயும் வந்து முக்கியமான ரோடுக்கு அவர் பேர் வச்சிடுறது. ஆனா அவர் புத்தகத்துல எழுதும்போது மாத்திரம் அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எழுதுறது.
இந்த நாட்டுக்காக போராடினவர் வந்து இதுல அவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா, தீவிரவாதியா? வெள்ளக்காரன் சொன்னதை நீங்க திருப்பி சொல்றீங்களா? இல்ல வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனாதான் அதுதான் சுதந்திரம், நம்மளா பறிச்சுக்கிட்டா சுதந்திரம் இல்லைன்னு சொன்ன மத்த தலைவர்கள் போல் அவரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? சார், பிஸ்மார்க்க வந்து ஜெர்மனியை ஒன்னாக்குனா அவரை தேசிய தலைவர்ன்றீங்க, நாட்டின் தந்தைன்னு சொல்றாங்க ஜெர்மானியர்கள். வெறும் 16 தனித்தனி நாடுகளாக இருந்த ஜெர்மனிய கன்ஃபெடரேஷனை ஒன்னாக்கி ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு ஆக்குனாரு. ஹேனோவர், சாக்ஸ்பர்கன் கோத்தா, பவேரியா, பொர்ஷியா இதெல்லாத்தையும் ஒன்னாக்குனாரு அவர். ஈஸ்ட் பர்ஷியா இதெல்லாத்தையும் ஒன்னாக்கி ஜெர்மனி அப்படின்னு ஒரு நாடு எடுத்துட்டு வந்தார். இட்டலி நேபிள்ஸ், திரும்பி ரோமு, இது மாதிரி பல்வேறு மாகாணங்களாக இருந்த இட்டலியை ஒண்ணு சேர்த்து இட்டலி என்ற நாடை எடுத்து வந்த கரிபால்டிய தேசத்தந்தை என்று அழைக்கிறார்கள். 562க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றாக்கி 20 மாதங்களில் அதை நிறைவேற்றி இந்தியாவை இந்தியாவென்று ஒரு அழைக்கக்கூடிய தன்மையுடன் ஏற்படுத்தி நமக்காக இந்த நாட்டை ஒருமித்த கருத்தும் ஒருமித்த ஒரு அடையாளம் கொண்ட நாடாக எல்லோரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் யாரு எங்க வேணாலும் பர்மிட் இல்லாம போயிட்டு வரலாம். நீங்க ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு கோயிலுக்கு போனாலும் நீங்க வந்து இந்தியனா போலாம், அங்க ஸ்பெஷல் பர்மிட் தேவையில்லை, இங்க வந்தா ஸ்பெஷல் பர்மிட் யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பர்மிட் சிஸ்டம் ஒரு மாநிலத்துக்கு எடுத்து வந்து 2019 வரைக்கும் யார் தலைவலியை கொடுத்துட்டு போனாங்க, யார் மத்த அவர் ஹேண்டில் பண்ணது எல்லாத்தையும் 20 மாதங்கள்ல சாதிச்சு காட்டினவரை அவருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுத்தோம்? 91 வரைக்கும் அவருக்கு பாரத ரத்னா கூட கொடுக்கலைங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணிச மரியாதை, குறைந்தபட்ச மரியாதையை கூட கொடுக்க தவறினார்கள். வெள்ளக்காரனோட சிலையை வந்து விஜய் பத், அதாவது இன்னைக்கு நம்ம கர்த்தவிய பத்துன்னு சொல்லியிருக்கோம், அந்த ராஷ்டிரபதி பவனுக்கு போற ரோட்ல அங்க இருந்து தூக்குனாங்க இந்திரா காந்தி அம்மையார். சரியான வேலை. தூக்குனவங்க என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு நேதாஜி சிலையை நிறுவன மாதிரி அன்னைக்கு நிறுவி இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வர ஒவ்வொரு வெள்ளக்காரனுக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி இல்ல இருக்கும். அது குறிப்பிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு மூஞ்சில ஏதோ அடிச்ச மாதிரி இல்ல இருக்கும் அவனுக்கு. இப்போ அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் இன்னைக்கு கம்பீரமா வராங்க, நேதாஜி அங்க நிக்கிறாரு. வரப்போகுது அக்டோபர் 31 வரப்போகுது. எத்தனை பேருக்கு தெரியும் அக்டோபர் 31 வந்து எல்லாரும் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள் தீவிரவாதிகளால். அவர்கள் தியாகம் எந்த விதத்திலையும் நான் குறைந்து மதிப்பிடுறதுக்கு நான் ரெடியா இல்லை. அவங்க அரசியல் மேல் நிறைய எனக்கு கருத்து வேறுபாடுகளும் நிறைய தவறுகளும் செய்ததாக நான் கருதினாலும், எக்கனாமிக் பாலிசி உட்பட, பட் தேசியம் என்ற ஒரு அடிப்படை கொள்கையை இன்னைக்கு அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. எமர்ஜென்சி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் தப்பு. ஆனா நாட்டின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை, அந்த பற்றை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பற்று சில விஷயங்கள் என்ன, பல விஷயங்கள் அவங்க மேல கருத்து வேறுபாடு இருக்கு. அவங்க செய்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனா அக்டோபர் 31 எத்தனை பேருக்கு தெரியும் சர்தார் பட்டேலின் பிறந்த நாள் என்று? ஒருமித்த இந்தியாவை உருவாக்கிய ஒரு மகானுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? நான் என்ன சொல்றேன், சர்தார் பட்டேலோட பிறந்த நாள் அன்னைக்கு அது நேஷனல் யூனிட்டி, அதுக்கிட்ட கவர்மெண்ட் ஒரு நாள் வச்சிருக்கு. அவங்க சொல்றாங்க வந்து அவங்க நேஷனல் இன்டிகிரேஷன் டே ஏதோ ஒரு நாள் அதுக்கு இருக்கு. எனக்கு அப்கோர்ஸ் நான் இன்டர்நெட் செக் பண்ணணும். அதை எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் கம்பல்சரியா அதை செலிப்ரேட் பண்ணணும் அவர் பிறந்த நாள். அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் யாரால் இந்த இந்தியா என்ற இந்த நாடு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலப்பரப்போடு ஒற்றுமையான ஒரு நாடாக வடிவெடுத்தது என்று கேட்கும் பாடத்திட்டத்துல படிக்கும் போதோ கேட்கும் போதோ ஏதோ ஒரு ரூபத்துல வந்து இது பட்டேலால் மட்டும்தான் முடிந்தது என்று அவங்களுக்கு தெரியணும். இதை கத்துக் கொடுக்காம விட்டதும் இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ், இந்தியா என்பது 18 நாடுகள் கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய கருத்தை விதைத்தது எங்கன்னா ஜேஎன்யூல. அந்த ஜேஎன்யூக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களை திமாகி நக்சல் அப்படின்னு நாம என்ன சொல்றோம் சார்? இப்ப இந்த மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து ஒரு பிராந்தியத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் பார்த்தோம். நம்ம ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இத வந்து இன்னைக்கு உலக அரசியலே தீர்மானிக்க கூட ஒரு சக்தியா மாறிடுச்சு. எண்ணெய் விலையில ஆரம்பிச்சு தங்கம் விலை, இப்படி எல்லா விலையிலையுமே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இந்த போர் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இன்னைக்கு யுஏஇ மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்கு ஈரான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த போர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தாண்டிருச்சு.
அதன் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு பல விஷயங்கள் அந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில, அது அமெரிக்காவோட வடகிழக்குன்னு சொல்றோம், நம்ம சொல்ற மேற்காசிய பகுதியில பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உலகளாவிய அளவுல வந்து நான் பார்க்கிறது, என்னோட கண்ணோட்டத்துல நான் பார்க்கிறது, அமெரிக்க ராணுவத்தின் வலிமையும் போர் புரியும் தன்மையும் கேள்விக்குள்ளாயிருக்கிறது. அமெரிக்க ராணுவம் நுழைந்தால் அது வெற்றியில் தான் முடியும் என்ற ஒரு சிந்தனையும் ஒரு போக்கும் இருந்த காலம் இன்று போய் அமெரிக்க ராணுவத்தால் ஒரு முழு நேர போரை நடத்தி தனியாக நடத்தி வெற்றி காண முடியாது, குறிக்கோளற்ற போர்களில் அமெரிக்க ராணுவம் ஈடுபட்டுள்ளது என்பதை உலகம் இன்று பார்க்கிறது. முதல்ல. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் எல்லோருக்கும் பொதுவாக இருந்த ஒரு ஜலசந்தியை அதை ஆக்குனது மட்டுமல்லாமல் அதை வந்து ஒரு துருப்பு சீட்டாகவும் உலகத்தோட பொருளாதாரத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாகவும் மாற்றிய பெருமை ஈரான், அமெரிக்கா, மற்ற அரபு நாடுகளுக்கே சாரும். குறிப்பிட்ட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னும் சொல்ல போனா கூடுதலா நம்ம சொல்ல வேண்டிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் இது பொருந்தும். நீங்க தொடங்கினதை ஒழுங்கா முடிச்சு வைக்க முடியல, முடிச்சு வைக்க முடியாம அதுக்கப்புறம் நீங்க ஹார்மோஸ் ஜலசந்தியை பத்தி உடன்பாட்டுக்கு போனீங்க. அந்த உடன்பாடு நீங்க சொன்ன காலகட்டம் வரை கூட நீடிக்கல. அதுக்கப்புறம் ஹார்மோஸுக்கு இன்னைக்கு குறுக்கால போயிட்டு ஆமப்படுத்திக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ட்ரம்ப் வந்து கப்பல் படையை அமைச்சு வச்சு நான் பிளாக்கேட் பண்றேன். நீங்க பிளாக்கேட் பண்ணதால யாருக்கு இன்னைக்கு பொருளாதார நஷ்டம்? உங்களுக்கும் எனக்கும் 8 ரூபா பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. அட்லீஸ்ட் 6 ரூபா ஏறி இருக்கு, 6 ரூபால 7 ரூபாய் ஏறி இருக்கு. வெறும் இந்தியாவோட தேவைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்திய அரசு இதை சரி திறன்பட அதை மேனேஜ் பண்ணிருக்குன்னு தான் பாக்குறோம். முதல்ல பயந்த மாதிரி சொல்ல போனா இந்த போர் தொடங்கின மார்ச் ஏப்ரல் மாதத்துல பெரிய கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், இந்தியாவுக்கு அது தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், இது தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், நம்ம பொருளாதாரம் சரிஞ்சிரும் எல்லாம் சொன்னோம். ஆமா, ஒரு கணிசமான அளவு பொருளாதாரம் வீக்கம் வந்திருக்கு. 8% வளர வேண்டியது இன்னைக்கு 7% வளர்ந்துட்டு இருக்கோம் பொருளாதார வளர்ச்சி என்பது. அது ஒரு விதத்துல நம்மளுக்கு கிடைத்த அடிதான். ஆனா மற்ற நாடுகளோட ஒப்பிடும் போது நம் நிலைமை பரவாயில்ல. பட் இதே பல நாடுகள், பல ஆசிய நாடுகள் அவங்களோட பொருளாதாரத்தை பெரிய அளவு சரிந்துள்ளது. குறிப்பிட்டு சைனாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல சரிவை நோக்கி போயுள்ளது. இதான் லாபமடைந்த நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா போர் நடக்கும் போது நீ ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிக்கோன்னு சொல்றது, திரும்பி வாங்காதேன்னு சொல்றது. சோ அமெரிக்காவின் கொள்கை முடிவுகள் ஒரு நிலையான தன்மையுடன் இல்லை. அமெரிக்காவை நம்பி இனிமேல் யாரும் உலகளாவிய அளவில் அமெரிக்காவின் பேச்சை யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு நிலை எட்டி உள்ளது. அந்த ஏகபோக சக்தியாக வலிமை வாய்ந்த ஒரே ஒரு வல்லரசாக அமெரிக்காவின் காலம் முடிவுக்கு வருவதாகத்தான் இந்த போர் வந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பார்வையாளராக தான் அந்த போர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு விமர்சனமாகவும் சொல்லலாம், குற்றச்சாட்டும் சொல்லலாம். இந்த போரை நிறுத்தவோ இல்லைன்னா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவோ இந்தியா எதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த சோ கால்டு வெஸ்ட் கண்ட்ரி சொல்றாங்க. ஆனா அதை வந்து அவங்க தானே சார் எடுக்கணும். இந்தியா மேல ஏன் அந்த குற்றச்சாட்டை போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆட தெரியாதவங்க கூடம் பத்தலன்னு சொன்னாங்க. அந்த கதை இந்த கதை தொடங்குறது நீ முடிச்சு வைக்கிறது நாம சரி நம்ம முடித்து வைக்கலாம் என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எது எடுத்தாலும் அதுக்கு அமெரிக்கா வந்து முன் வருமா, ஏற்றுக்கொள்ளுமா? நம்ம இஸ்ரேல் கிட்ட கூட பேசலாம். சார் ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட போய் எடுத்துட்டு போய் சொல்றோம்னா கேட்கிற தன்மையும் கேட்கிற பொறுமையும் அந்த நபருக்கு வேண்டும். ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கே ரெடியா இல்லைன்னா செவடங்காதுல சங்கூதின கதையாயிடும் திரும்பி. ரெண்டாவது, இந்தியாவோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா 1 கோடி மக்கள் வந்து அந்த பகுதியில வசிக்கிறாங்க, இந்தியர்கள். இங்க இருந்து போன கம்யூனிட்டி, எக்ஸ்பேட் கம்யூனிட்டி. அங்க இருந்து நம்மளுக்கு பெரிய வருவாய் வருகிறது. சோ இதுல எந்த நாட்டை பகைச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு ஆதரவா நம்ம போய் நிக்க முடியும் சொல்லுங்க நீங்க? உதாரணத்துக்கு UAE சவுதிக்கே ஆக மாட்டேங்குது. துருக்கி ஈரானோட நல்ல நட்புல இருக்கு. துருக்கி சவுதி கூட ஒப்பந்தம் போடுது. ஈரான் வந்து சவுதி அடிக்க மாட்டேங்குது, UAE மட்டும் தான் அடிக்குது. ஏன்னா சவுதிக்கும் ஈரானுக்கு வந்து உள்குத்து வேலை, உள்ளடி வேலை என்னடான்னா நீ ஈரான் வந்து UAE டார்கெட் பண்ணுன்னு சொல்லிட்டு UAE கரெக்டா அந்த ஒப்பேக்ன்ற அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பேரல் தான் எடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு 4.3 மில்லியன்ல இருந்து 4.5 மில்லியன் பேரல் வரைக்கும் அவன் எடுக்கிறான். UAE எண்ணெய சந்தையில விற்கிறான். பாகிஸ்தான் சவுதி கூட போய் சப்போர்ட்டுக்கு நிக்குது.
டர்க்கி கூட போய் சப்போர்ட் நிக்குது. யுஏஇ கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டா யுஏஇ பிச்சைக்காரன் மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்குது. சோ யார் எந்த தரப்புல இருக்காங்கன்ட்டு யாருக்குமே புரியாத ஒரு சூழல் தான் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஹவுத்திகள் போட்டு பின்னி எடுக்கும் போது போட்டு எல்லா இதையும் டார்கெட் பண்ணும்போது, எது ஹவுத்திகள்னா யமன்ல இருக்கிறவங்க, பாகிஸ்தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்குன்னா பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஒப்பந்தம் சைன் பண்ணப்போ. ஏன்னா பயம். பாகிஸ்தான்ல 22% ஷியா இருக்காங்க. 20-22% ஷியா முஸ்லிம்கள் இருக்காங்க. நாளைக்கு ஷியா அமைப்பு மேல போயிட்டு பாகிஸ்தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பாகிஸ்தான்ல பெரிய கிளர்ச்சி வெடிக்கும். ஆல்ரெடி அவன் பல கிளர்ச்சியில உட்காந்துட்டு இருக்கான். இது தேவையில்லாத பிரச்சனைன்னு அவன் பாக்குறான். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து நான் சொன்ன எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி இல்லாம இந்தியா வந்து ஷியா மக்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய நாடாக ஈரானுக்கு அப்புறமா, இன்னும் சொல்ல போனா ஈராக்கு, ஈரானு, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியா, ஒரு கணிசமான அளவு, குறிப்பிடத்தக்க அளவு இஸ்லாமியர்கள் ஷியா வகுப்பை சேர்ந்தவர்கள் இந்தியால. சோ நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? ஈரானுக்கு சாதகமா இருக்கணுமா, இல்ல சவுதிக்கு சாதகமா இருக்கணுமா, இல்ல யுஏஇக்கு சாதகமா இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலயும் நம் மக்கள் ஒண்ணு நம்மளோட பணம் போட்டு முதலீடு இருக்கு, இல்ல நம்மளோட மக்கள் வசிக்கிறாங்க. சோ எந்த தரப்பு எடுக்கிறது நீங்க சொல்லுங்க. நம்ம தொடங்கணுமா? இதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு போன மாதம் ஜெய்சங்கர் அவர்கள் பல்வேறு அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். மொத்த மேற்காசிய நாடுகள், ஒமான்ல இருந்து எல்லா நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அவர். ட்ரம்ப் சந்திச்சப்ப கூட இந்த போர் வந்து நிறுத்தத்துக்கு வர வேண்டும் சொல்லிட்டு நம் பிரதமர் வந்து அழுத்தம் கொடுத்தாரு. இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் ஒரு மீட்டிங்ல சந்திச்சார் தெரியுங்களா? மெலோனி எல்லாரும் வந்து சந்திச்சாங்களே இந்திய பிரதமரை. ஐ திங்க் G20 மாநாடு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. அதுல அது வந்து வியனால நடந்ததுன்னு நினைக்கிறேன். வெர்சைல்ஸ், பிரான்ஸ்ல வெர்சைல்ஸ் நடந்தது. சோ அந்த இடத்துல வந்து சந்திச்சப்போ அங்கதான் போர் நிறுத்தமும் அறிவிச்சார் ட்ரம்ப். சோ அந்த தருணத்துல பிரதமர் சந்திச்சப்போ பிரதமர் வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து சரியான போர் நிறுத்தம், இது தொடரணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்தினார். உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எப்படி எடுத்திருக்குன்றதுக்கு போலாந்து ஒரு விஷயத்த சொல்லிச்சு. இந்தியா வந்து ரஷ்யா அணுகுண்டு போடுறதுக்கான ஒரு ஆயுத்த நிலையில இருக்கும் போது புட்டினிடம் பர்சனலா பேசி இது சரியான முடிவு அல்ல, இது தவறான முடிவு, இந்த இதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டுக்கொண்டதால், அது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்பட்டதால் புட்டின் பின்வாங்கினார் என்று போலாந்து சொல்லிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலாண்டுக்கும் ரஷ்யாவுக்கு ஆகாது. ராஜாங்க ரீதியிலான வெளியுறவு முடிவுகளை எப்படி, அதுவும் குறிப்பிட்டு போர் சம்பந்தப்பட்டு எப்படி இந்தியா தலையிட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அது பொது வழியில் பேசக்கூடிய விஷயங்களோ இல்ல பொது வழியில் பேசக்கூடிய ஒரு சர்ச்சையாகவோ மாறக்கூடாது. பாகிஸ்தான் வேணும்னா அவனுக்கு சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லாதனால நான் என்னால முடிச்சேன் போஸ்ட்மேன் வேலை பண்றவெல்லாம் லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குற ஆள் எல்லாம் சண்டையை முடிச்சாருன்னு சொன்னா அவ்வளவுதான். கூகுள்ல மெயில் வந்தாலே உங்களுக்கு எனக்கு சண்டை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? சோ பாகிஸ்தான் வாஸ் ஜஸ்ட் அ மெயில் டெலிவரர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல மெயில் சர்வீஸ், அதாவது போஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மெசஞ்சர் தான், குருவி தான் பாகிஸ்தான். இப்ப போயிட்டு சவுதி அரேபியா பக்கம் போய் நிக்கிறாங்களே பாகிஸ்தான். அப்ப ஈரானுக்கு இப்போ பாகிஸ்தான் போயிட்டு சொன்னா கேட்பாங்களா? இப்ப பாகிஸ்தான் சொல்லட்டுமே. சார், எப்பயுமே வந்து ஒரு போர்கள், இது மாதிரியான போர்கள்ல, அதுவும் இதுல வந்து வணிகம் அடங்கியிருக்கு, வர்த்தகம் அடங்கியிருக்கு, புவிசார் அரசியல் இருக்கு, ஒவ்வொருத்தரோட ராணுவ பலம் இருக்கு, ராணுவ சந்தை அடங்கியிருக்கு, அதாவது வெப்பன் மார்க்கெட் இதுல அடங்கியிருக்கு. இத்தனை விஷயங்கள் இருக்கிறத வந்து பல கண்ணோட்டத்துடன் இதை அணுகணுமே தவிர்த்து என்னவோ இந்த போர் எடுத்தேன் முடிச்சேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்றது பார்த்தா நம்மளோட மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் நாம் காப்பாத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? நீங்க சொன்னீங்க நம்மளுடைய மக்கள் பாதுகாப்பு அப்படின்னு. ஒருவேளை யுஏஇ மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான முதல் கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய இந்த கண்டிஜென்சி பாலிசி இப்படின்னு ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கா? கண்டிஜென்சி பாலிசி இல்லாம இந்தியன் கவர்மெண்ட் இருக்காது, மறந்துடாதீங்க. பிக்கஸ்ட் ஏர்லிஃப்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி வந்து ஒரு பொருளாதார இக்கட்டு இருந்த இந்தியா தான் 1991ல பண்ணாங்க. அதாவது கல்ஃபார் அப்போ 91 ஜனவரி மாதத்துல. அதுக்கு முன்னாடி ஈராக்ல இருந்து பிக்கஸ்ட் ஏர்லிஃப்ட் அதான் கன்சிடர் பண்றது இன்னைக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டா 10 வருஷம் முன்னாடி யமன்ல வந்து
கிட்டத்தட்ட 15,000 பேரோ 20,000 பேரையும் நம்ம மீட் எடுத்து வந்தோம். அதுல வந்து பல பேர் வந்து மத்த நாட்டை சேர்ந்தவர்கள், அமெரிக்கர்கள் உட்பட நம்ம மீட் எடுத்தோம். அது மாதிரி கண்டிஜென்சி பிளான் இல்லாம இல்ல. பட் அந்த கண்டிஜென்சிக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்ப இந்த சிச்சுவேஷனை பாகிஸ்தான் வந்து தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த கல்ஃப்ல அதிகரிக்க பயன்படுத்துறாங்களா சார்? அவங்க வந்து கல்ஃப் கூட ஒரு அட்டாச்மெண்டா போறது நமக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்டாவும் ஒரு வாட்ச்மேனாவையும், இன்னும் சொல்ல போனா அவங்க ராணுவத்தை வந்து கையாலாகாத ராணுவம் என்ற சவுதி அரேபியாவுக்கு நன்று தெரிஞ்சதால் பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஏதோ ஓரளவுக்கு சண்டை புரியும் தன்மை கொண்ட ராணுவம். அதுவும் இந்தியா கிட்ட சண்டை பண்ணி சண்டை போட்டு அடி வாங்கின அந்த அதனாலேயே கொஞ்சம் இவன் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவான்டா அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால் அவங்களுக்கு ஆள்பலம் இல்ல சவுதி அரேபியாவுக்கு. பாகிஸ்தான் கிட்ட ஆள்பலம் மட்டும்தான் இருக்கு. சோ அவங்கள வந்து அதனால எடுத்துட்டு வராங்க ஃபீல்ட்ல. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் ராணுவம் வந்து ட்ரோன்களை, டர்க்கி கொடுத்த ட்ரோன்கள் ஆகட்டும், அவர்களாக உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் ட்ரோன்கள் ஆகட்டும், அதை ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் டெஸ்ட் பண்றதுக்கு சவுதி அரேபியாவை வந்து ஒரு களமாக பயன்படுத்தலாம் ஹவுத்திகள் மீது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ பட் அதுக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எல்லோருக்கும் உற்ற நண்பனாக மாறிவிட்டான், பாகிஸ்தான் எல்லாரும் நம்புவாங்கன்னா சான்ஸ் இல்லை. முதல்ல பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாகிஸ்தான் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நான் இந்த விஷயத்தை. ஓகே சார். இப்ப இந்த பிரச்சனையினால ஏதாவது ஒரு நாடு லாபம் அடையணுங்களா? அது ரஷ்யாவா சீனாவா சார்? எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா லாபம். என்ன காரணத்தினால நீங்க அப்படி சொல்றீங்க? அவங்க எண்ணெய் வர்த்தகம் வளரும். ரெண்டாவது யுக்ரைன் போர்ல இருந்து ஒரு உலகத்தின் பார்வை வந்து ஈரான் பக்கம் திரும்பின உடனே யுக்ரைன் வந்து பேக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளே பணம் போடுறதுக்கு ரெடியா இல்லை. உதாரணத்துக்கு பிரிட்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து எல்லா நாடுகளும் சண்டைக்கு வந்து பணம் கொடுக்க ரெடியா இல்லை. பிரிட்டனே வந்து பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. அவங்களோட கப்பல் படை வந்து ஒரு காலத்துல உலகத்தையே அட்டிப்படித்த பிரிட்டிஷ் நேவி, அவங்களோட கப்பல் படை இன்று தத்தளிக்கிறது. அவங்களோட 2 மிகப்பெரிய கப்பல்கள், ஐ திங்க் குவீன் எலிசபெத் அண்ட் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் ஏந்திய கப்பல்கள்ல போதிய அளவுக்கு விமானங்களை அவர்கள் ஏந்தி செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதுல பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்ல 40 விமானங்கள் வரைக்கும் அமெரிக்காவின் வற்புறுத்தல் காரணமாக F-35B நினைக்கிறேன் அந்த விமானங்களை வாங்கினாங்க. அமெரிக்காவின் வற்புறுத்தல் காரணமாக அந்த கப்பல்கள் கட்ட வேண்டிய, அவ்வளவு பெரிய கப்பல்கள் கட்ட வேண்டிய தேவையே இல்லை. அதை மெயின்டைன் பண்றதுக்கே பல மில்லியன் டாலர்கள் பவுண்டுகள் செலவாகுது பிரிட்டனுக்கு. பிரிட்டிஷ் நேவி வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல இருந்த பிரிட்டிஷ் நேவியோட ஒரு வெறும் நலிந்த உடமடைந்த ஒரு கப்பல் படையாகத்தான் யூகேயோட கப்பல் படையை பார்க்க முடியுது நம்மளால. உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு வல்லரசாக இன்னைக்கு பிரிட்டன் இல்லை. சோ பிரான்ஸ் பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் இதே மாதிரி எல்லாருமே அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அவங்க பாதுகாப்புக்கு ஏத்திக்கிறதுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அது பிரான்ஸ் ஆகட்டும் இல்ல பிரிட்டன் ஆகட்டும். மாத்தி பிரிட்டன் யூகே அப்படின்னு மாத்தி சொல்றதுக்கான காரணம் வித்தியாசம் தெரியாம இல்ல. ஸ்காட்லாண்டும் வேல்ஸும் இங்கிலாண்டும் சேர்ந்தா அது பேரு கிரேட் பிரிட்டன். பிரிட்டிஷ் நார்த் அயர்லாண்டை தவிர்த்து பிரிட்டிஷ் அயர்லாண்டையும் சேர்த்து ஸ்காட்லாண்டும் பிரிட்டனும் வேல்ஸும் சேர்ந்தா அது பேர் யுனைடெட் கிங்டம். வெறும் இங்கிலாந்து மாத்திரம்னா இங்கிலாந்துன்றது ஒரு தனி ஒரு கிங்டம். அது கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து மாத்திரம் தனி நாடு. வேல்ஸும் இங்கிலாண்டும் ஒரே மன்னர் ஆட்சி கீழ இருந்தது. ஸ்காட்லாந்து தனி மன்னர் ஆட்சி கீழ இருந்தது. சோ இங்கிலாந்து மாத்திரம் தனி. சோ இங்கிலாந்து வந்து நம்ம லூசா யூஸ் பண்ணுவோம், இங்கிலாந்து பிரிட்டனு யூகே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்தாதான் யூகே. அந்த தீவு பேர் வந்து கிரேட் பிரிட்டன். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி பேர் இங்கிலாந்து. இங்கிலாந்தோட மன்னரோ இல்ல ராணியோ தான் மொத்த இந்த யுனைடெட் கிங்டம்க்கு மன்னர். இதுதான் அடிப்படை. நான் ஒரு வாட்டி இங்கிலாந்து, ஒரு வாட்டி பிரிட்டன் சொல்லுவேன், ஒரு வாட்டி யூகேன்னு சொல்லுவேன். தவறா எடுத்துக்காதீங்க. எனக்கு சப்ஜெக்ட் வந்து இதுதான் சப்ஜெக்ட். அது யூஸ் பண்ணும்போது கொலிக்கலா யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பாரத் என்ன, இந்தியா என்ன, இந்துஸ்தான் என்னன்னு கேட்ட மாதிரி தான் இது. ரஷ்யா தான் வந்து அதிகமா லாபம் அடையக்கூடியவங்க. ரஷ்யா தான் லாபம் அடையும். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி பிரான்ஸோ இல்ல பிரிட்டனோ இல்ல மத்த எந்த நாடுகளும் இப்போ பண உதவி செய்யக்கூடிய நிலைமையில் யுக்ரைன் இடம் இல்லை. யுக்ரைன் விட கீவ் மேல அடி பின்னி எடுக்கிறான் ரஷ்யா. கிவ தரமட்டமாக்காம விட மாட்டான் யுக்ரைனோட தலைநகரை. சோ
அந்த சூழல்ல அவனோட போர்க்குறிக்கோளுக்கும் அவனால எட்ட முடியுது. 2வது அவனோட எண்ணெய் வர்த்தகத்தையும் அவனால வளர்த்துக்க முடியுது. சைனா வந்து ஒரு பெரிய தேக்க நிலையை எட்டி உள்ளது. அவங்க நினைச்சது ஒருவேளை சைனாக்கும் யுஎஸ்க்கும் ஒரு இடத்துல கொள்கை வந்து எங்கே வந்து ஒற்றுமை அடைந்தார்கள் என்றால் இந்தியாவோட வளர்ச்சியை நிறுத்துவதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இந்த கரப்பான்கள் வந்து சக்சஸ் ஆயிருந்தாங்கன்னா ஒருவேளை பாராளுமன்றத்துக்கு எதிரான வெடித்த கிளர்ச்சியில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஏதோ உயிரிழப்புகள் பெரிதாக நடந்திருந்தால் கட்டுக்கடங்காமல் சூழ்நிலை போயிருந்தால் அது சைனாக்கு அட்வான்டேஜா மாறி யுஎஸ்க்கு அட்வான்டேஜா மாறி அது நடக்கல. அது அந்த விதத்துல இந்த அரசு வந்து சற்றே பின்வாங்கினாலும் வரக்கூடிய காலங்களில் சுதாரித்துக் கொள்ளும் அளவுக்கு முடிவுகளை எடுத்துள்ளதாக தான் கண்டிப்பா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்வையாளர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நிரஞ்சன் சார் கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிரஞ்சன் சாரை மீட் பண்ணுவோம். உங்களுடைய கேள்விகளுக்கு சார் பதில் சொல்லுவாங்க. நன்றி சார். ஜெய்ஹிந்த். கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. தெளிவான கேள்விகளாக இருந்தால் சற்றே நல்லது. நன்றி. ஜெய்ஹிந்த்.